பொதுவா மனிதர்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆண்கள விட பெண்கள் ரொம்ப அதிக காலம் உயிர் வாழ்றாங்க. இது எந்த அளவுக்கு அப்டின்னா, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அதிகமா வாழ்றதா ஆய்வுகள் சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே ஆண்கள் அதிகப்படியான அக்ரெசிவா இருக்கிறனால சாகுறாங்களா? இல்ல அதிக ரிஸ்க் எடுக்கிறதுனால சாகுறாங்களா? உண்மையான காரணம் என்ன? ஆய்வுகள் என்ன சொல்லுது? ஆராய்ச்சிப்படி என்ன காரணங்கள் சொல்றாங்க? அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். இப்போ ஆண்கள் சீக்கிரமா இறந்து போறதுக்கு பொதுவா என்ன காரணங்கள்லாம் சொல்றாங்கன்னா, அவங்க எப்பவுமே ஒரு விதமான அக்ரெசிவ்லயே இருக்காங்க. சீக்கிரமா சண்டைக்கு போறாங்க. அதிகப்படியான ரிஸ்க் எடுக்குறாங்க. இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள்னால அவங்க சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த காரணங்கள்லாம் உண்மையா இருந்தா, இந்த அக்ரெசிவா இல்லாதவங்க, ரிஸ்க் எடுக்காதவங்க அவங்கலாம் ரொம்ப நீண்ட நாட்கள் வாழணும் இல்லைங்களா? ஆனா அப்படி வாழ்றது கிடையாது. ஆண்கள் அவங்க எப்படி இருந்தாலுமே பெண்களோட ரொம்ப சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அக்ரெசிவா இருக்கிறதுனால மட்டும் ஒரு மனிதர் அதிக காலம் வாழ முடியாது அப்படிங்கிற உண்மை புலப்படுது. இப்போ இந்த ஆராய்ச்சியை ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, அனிமல்ஸ் கிட்டயுமே செஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த செஞ்சு பார்த்ததுனால ரொம்ப ஒரு வினோதமான ஒரு ரிசல்ட் வந்திருக்குங்க. அது என்னன்னா, அனிமல்ஸ்லையுமே இந்த அக்ரெசிவான அந்த அனிமல்ஸ் சீக்கிரம் சாகிறது கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க கண்டுபிடிச்சிருக்க காரணம் என்னன்னா, குரோமோசோம்ஸ். பொதுவா இந்த குரோமோசோம்ஸ் தான் ஒரு உயிரினத்தோட பாலினத்தை நிர்ணயம் பண்ணுது. மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, XX இந்த குரோமோசோம் இருந்தா அவங்க பெண்களாவும், XY இந்த குரோமோசோம்கள் இருந்தா அவங்க ஆண்களாவும் பிறக்குறாங்க. இப்ப ஆராய்ச்சிப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு உயிரினத்துல இந்த 2 குரோமோசோம்களும் பெரிய குரோமோசோம்களா இருக்குதோ, அந்த உயிரினம் தான் ரொம்ப நீண்ட காலம் உயிர் வாழுது. இப்போ மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு XX குரோமோசோம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2 குரோமோசோம்களுமே பெரிய வகையை சேர்ந்தது. அதுவே ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, XY குரோமோசோம்கள். இதில் X பெரிய குரோமோசோம். ஆனா Y குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குரோமோசோம் வகையை சேர்ந்தது. இது மிருகங்களுக்கு அதிகப்படியா வேறுபாடு இருக்குங்க. ஒரு சில பட்டாம்பூச்சிகள், அப்புறம் ஊர்வன, ஒரு சில ஆம்ஃபிபியன்ஸ் அதாவது நிலத்திலும் வாழ்ற, நீரிலும் வாழ்ற உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் எல்லாத்துலயுமே ஆண்களுக்கு XX குரோமோசோமும், பெண்களுக்கு XY குரோமோசோம்களும் இருக்கு. இதுல ஆராய்ச்சி பண்ணதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த வகையான மிருகங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பெண் ரக மிருகங்கள் சீக்கிரமா இறந்து போயிடுறதாகவும், ஆண்கள் ரக மிருகங்கள் ரொம்ப நாட்கள் உயிர் வாழ்றதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆராய்ச்சிகள்ல இருந்து முக்கியமான விஷயம் ஒண்ணு புலப்பட்டிருக்கு. அது என்னன்னா, எந்த ஒரு உயிரினத்துல இந்த சின்ன குரோமோசோம் இருக்கோ, அந்த உயிரினம் ரொம்ப சீக்கிரமா இறந்து போயிடுது. அது மனிதர்களாகட்டும், இல்ல மிருகங்களாகட்டும் யார எடுத்துக்கிட்டாலுமே, ஆண், பெண் இந்த ரகத்துல யாருக்கு இந்த சின்ன குரோமோசோம் இருக்கோ, அவங்க ரொம்ப சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க. இப்போ எதனால இந்த பெரிய குரோமோசோம்கள் இருக்கிறவங்க ரொம்ப நாட்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்ப்பாங்க. இப்போ மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு XX இந்த 2 குரோமோசோம்களுமே பெரிய வகை குரோமோசோம்கள். இப்போ என்னன்னா, இந்த ஒவ்வொரு குரோமோசோம்களிலுமே பல விதமான ஜீன்கள் இருக்கும். இப்போ இந்த குரோமோசோம் இருக்கிற ஜீன்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜீன்ஸ்ல தான் எல்லா விதமான விஷயங்களுமே ஒரு கோடிங் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த குரோமோசோம்கள் இருக்கிற இந்த ஜீன்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜீன்கள் தான் எல்லா விஷயத்துகளுமே நிர்ணயிக்குதுங்க. இந்த ஜீன்கள் மட்டும் சரியா வேலை செய்யலைன்னா, அப்பதான் நமக்கு இந்த கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள்லாம் ஏற்படுது. இந்த ஜீன்கள் சரியா வேலை செஞ்சாதான் அந்த மனிதர்களால சரியா கலரை பார்க்க முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்படுதுன்னா, அந்த காயம் அங்க செல்லு திரும்ப ரீஜெனரேட் ஆகணும். அந்த காயத்தை சரிவர மூடி அந்த காயம் சரியாகணும். இது எல்லாத்தையுமே இந்த ஜீன்கள் தான் நிர்ணயிக்குதுங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டுமே பெரிய குரோமோசோம்களா இருந்தா, ஒரு குரோமோசோம் இருக்கிற எல்லாமே ஒரு மிரர் மாதிரி அடுத்த குரோமோசோம்களுமே அப்படியே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு குரோமோசோம் டேமேஜ் ஆகிட்டாலோ, டிஃபெக்ட் ஆகிட்டாலோ, அடுத்த குரோமோசோம்களில் எல்லா ஜீன்களுமே இருக்குது. அந்த ஜீன்களை பயன்படுத்தி எல்லா செயல்களுமே சரிவர இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுவே ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட XY இந்த குரோமோசோம்கள் தான் இருக்குது. இதில் X மட்டும்தான் பெரிய ரக குரோமோசோம், Y சின்ன ரக குரோமோசோம். இப்போ Xல் இருக்கிற அத்தனை ஜீன்களுமே Yல இருக்காதுங்க. Yல ஒரு குறிப்பிட்ட ஜீன்கள் மிஸ் ஆகிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த X ரக குரோமோசோமில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த Y ரக குரோமோசோம்கள் அதை சரி செய்ய முடியாது. இப்போ இதனால தான் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்களால அதை சரி செய்ய முடியாமல் அவங்களோட ஆயுட்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு பேக்கப் இருக்குதுங்க. ஒரு குரோமோசோமில் தான் அடி வாங்கினா கூட அடுத்த குரோமோசோம் ஒரு பேக்கப் மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா செயல்களுமே சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த நிறக்குருடு, அப்புறம் மசில் சரியாக ஜென்ரேட் ஆகிறது கிடையாது, காயம்பட்டால் சரியாக ஹீல் ஆகிறது கிடையாது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும். அதுதான் அவங்களுடைய ஆயுட்காலம் குறையறதுக்குமே காரணமாகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆண் பெண் இந்த ரகத்தை பொறுத்து வேறுபடுறது கிடையாதுங்க. அது குரோமோசோமை பொறுத்து தான் வேறுபடுது.
எந்த ஒரு உயிரினம் 2 பெரிய குரோமோசோம்கள் வச்சிருக்குதோ அந்த உயிரினம் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் உயிர் வாழும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.